நாங்கள் இப்பொழுது சில சிக்கலான கேள்விகளை பார்ப்போம். இந்த முதலாவது படத்தில் இந்த ஆரைச்சிறை மற்றும் இந்த ஆரைச்சிறை, இந்த இரண்டு ஆரைச்சிறைகள் மீதும் பரப்பளவை கண்டால் இதன் நிலற்றப்பட்ட இந்த பகுதிகளின் பரப்பளவு எங்களுக்கு பெறப்படும். அதாவது எங்களுக்கு கேட்கப்பட்டுள்ள கேள்வியானது இங்கு நிலற்றப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு. ஆகவே முதலில் நான் இந்த ஆரைச்சிறைக்கான சமன்பாட்டை போடுறேன். πr வர்க்கம் தர 360 மேல் 60. பின் என்ன செய்கிறேன் என்றால் இதற்கான சமன்பாட்டை போட்டு அதனை இதனுடன் கூட்டுகிறேன். அதாவது அதற்கான சமன்பாடு அதே போன்று πr வர்க்கம் தர 360 மேல் 60 பாகை என தரப்படும். இப்பொழுது இந்த πr வர்க்கத்தையும் 360 மேல் 60 என்பதையும் இரண்டுக்கும் பொருதாக உள்ளன. அதாவது இங்கும் πr வர்க்கம் உள்ளன, இங்கும் πr வர்க்கம் உள்ளன. இதில் 360 மேல் 60 உண்டு, இதிலும் 360 மேல் 60 உண்டு. ஆகவே இதனை பொதுவாக எடுத்தால் πr வர்க்கம் தர 60 கீழ் 360 அடைப்புக்குறிக்குள், அவை நாங்கள் இது இரண்டையும் பொதுவாக எடுத்துவிட்டோம், 1 என பெறப்படும். இதிலிருந்து πr வர்க்கம், தற்பொழுது நான் இதனை சுருக்கப் போகிறேன். இந்த பூஜ்ஜியத்தையும் சுருக்கிட்டேன். இந்த 6ஐயும் இந்த 36ஐயும் சுருக்கினால் 6 மேல் 1 என பெறப்படும். ஆகவே πr வர்க்கம் தர 6 மேல் 1, இங்கு 1ஐயும் கூட்டினால் 2 என பெறப்படும். அடைப்புக்குறிக்குள் 2. ஆகவே இதனை எங்களுக்கு πr வர்க்கம் தர 1ஐயும் 2ஐயும் பெருக்கினால் 2 கீழ் 6 என பெறப்படும். ஆகவே இதிலிருந்து நான் πக்கு பிரதியிடுறேன் 22 கீழ் 7, 6க்கு பிரதியிடுறேன் 42 சென்டிமீட்டர் தர 42 சென்டிமீட்டர். பின் இந்த இதனை 2 கீழ் 6 என எழுதுகிறேன். பின்பு இதனை சுருக்கி வரும் விடையானது சென்டிமீட்டர் வர்க்கத்தில் வரும். அது இந்த இரண்டு பரப்புகளிலும் பரப்பளவை தரும். அடுத்ததாக அதை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி, இந்த ஒரு வட்டத்தில் இங்கு 2 வட்டங்கள் காணப்படுகின்றன. வெளியாளர் வட்டம், உள்ளாளர் வட்டம். இங்கு உள்வட்டத்தின் ஆரை இந்த பகுதி A என குறிப்பிடப்பட்டுள்ளது. அது 84 சென்டிமீட்டர். அத்துடன் இந்த வெளிவட்டத்தின் ஆரை என்பது, வெளிவட்டத்தின் ஆரையானது இந்த பகுதி, உள்வட்டத்தின் ஆரை என்பது இந்த பகுதி. ஆகவே வெளிவட்டத்தின் ஆரையானது A சக B. ஆகவே எங்களுக்கு இந்த B ஆனது 84 சென்டிமீட்டர் தரப்பட்டுள்ளது. ஆகவே AB என்பது 84 இருமுறை பெருக்குவதால் பெறப்படும் விடையே அதன் பெரிய வட்டத்தின் சுற்றளவு. சரி, தற்போது இந்த நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்பதுதான் எங்கள் நோக்கம். முதலில் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இந்த ஆரைச்சிறையின் பரப்பளவை பார்ப்போம். இது இங்கு 30 பாகை என்று இருப்பதால் கட்டாயம் இதுவும் 30 பாகையாக தான் இருக்கும். ஆகவே இங்கு நாங்கள் பார்த்தது போல் இந்த பரப்பளவானது கட்டாயம் இந்த பரப்பளவுக்கு சமனாக இருக்கும். ஆகவே இது இரண்டு பரப்பளவை நாங்கள் முதலில் காணுவோம். பின் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இந்த உள்ளால் உள்ள இந்த சிறிய பகுதி உள்ளதை, சிறிய ஆரைச்சிறை உள்ளதை, அதனை கண்டால் அது மற்ற பகுதியுள்ள பரப்பளவுக்கு இந்த பரப்பளவு சமனாக வரும். ஆகவே இதை நாங்கள் மொத்தமாக கண்டதிலிருந்து இதனை கழித்து வரும் அளவானது எங்களுக்கு பரப்பளவை தரும். அதற்காக நான் முதலில் என்ன செய்கிறேன் என்றால் இந்த பகுதியின் பரப்பளவை காணுகிறேன்.
ஆகவே அதன் பரப்பளவு சமம் πr வர்க்கம் தர 360 மேல் 30. எங்களுக்கு தெரியும் இந்த பரப்பளவு மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஆகவே எங்களுக்கு இரண்டின் பரப்பளவு தர 2 என போடலாம். பின்பு அதிலிருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதிலிருந்து கழிக்க வேண்டும். நாங்கள் கழிக்க வேண்டும் இந்த சிறு 2 பகுதிகளை. அதற்கு நாம் என்ன செய்வோம் என்றால் இந்த சிறிய பகுதியின் பரப்பளவை காணுவோம். அதாவது இந்த சிறிய ஆரைச்சிறியின் பரப்பளவானது πr வர்க்கம் தர 360 மேல் 30 என்பதால் தரப்படும். அதே போன்று இந்த பகுதியின் பரப்பளவானது இதற்கு சமனானதாக இருக்கும். ஆகவே இதனை எங்களுக்கு 2 என எழுதலாம். இங்கு பார்த்தால் நான் இதில் மஞ்சளாக உள்ள ஆறானது இந்த பெரிய வட்டத்தின் ஆரை ஆகும். இங்கு செம்மஞ்சளாக உள்ள இந்த ஆறானது சிறிய வட்டத்தின் ஆரை ஆகும். சரி, இப்பொழுது இதற்கு பிரதியிடுவோம். அதாவது πக்கு 22/7 ஆறுக்கு நாங்கள் போடுவோம் இந்த ஆறானது பெரிய வட்டத்தின் ஆரை, அதாவது 84கள் இருமுறை, அது 168. அதன் வர்க்கமானது 6 வர்க்கத்தை தரும். பின் 30/360 தர 2. இதிலிருந்து நாங்கள் இதனை கழிக்க வேண்டும். அதாவது இந்த செம்மஞ்சளை எடுத்துக்கொண்டால் πக்கு 22/7 ஆறுக்கு சிறிய வட்டத்தின் ஆரை, அதாவது 84, அதன் வர்க்கம் தர 30/360 தர 2. ஆகவே இப்பொழுது சுருக்கினோம் என்றால் இந்த பகுதியை சுருக்கினால் இங்கே இந்த பூஜ்ஜியத்தையும் விட்டுறேன். இந்த 3ஐயும் 36ஐயும் சுருக்கினால் 1க்கு 12 என பெறப்படும். பின் இந்த 12ஐயும் இதனையும் சுருக்கினால் 1க்கு கீழ் 6 என பெறப்படும். இந்த 6ஐயும் இந்த 22ஐயும் சுருக்கினால் 3க்கு 11 என பெறப்படும். ஆகவே கீழே இங்கு 7 ஒன்று உள்ளது, 3 ஒன்று உள்ளது, அத்துடன் மேல் 11 168 வர்க்கம் உள்ளது. ஆகவே மேல் 11 கீழ் 7, 11 கீழ் 7, பின் 168 வர்க்கம் தர 1/3. இதனை எடுத்துக்கொண்டால் இங்கு அதே போன்று இதனையும் சுருக்கலாம். 0 1/12, 12ஐயும் இதையும் வெட்டினால் 1க்கு 6, இதையும் 22ஐயும் வெட்டினால் 11க்கு 3. ஆகவே நாங்கள் இதிலிருந்து கழிக்க வேண்டும். 11/7 தர 84 வர்க்கம் தர 1/3. இதனை எங்களுக்கு ஓமாசி எடுத்து இலகுவாக சுருக்கலாம். அதாவது இங்கும் 11/7 உள்ளன, இங்கும் 11/7 உள்ளது, இங்கும் 1/3 உள்ளது, இங்கும் 1/3 உள்ளது. ஆகவே ஓமாசி எடுத்தால் 11/7 என்பது பொதுவாக வரும். அத்துடன் 1/3 என்பதும் பொதுவாக வரும். பின் 168 வர்க்கம் 168 வர்க்கத்திலிருந்து 84 வர்க்கத்தை கழித்தால் இதன் விடையானது சென்டிமீட்டர் வர்க்கத்தில் பெறப்படும். அடுத்ததாக இந்த சரிவகத்தில் இந்த நிழற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண வேண்டும். அந்த நிழற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவானது முதலாவதாக
இங்கு நாங்கள் ஒரு அரை வட்டத்தை காணலாம். அதாவது ஒரு சரிபாகத்தின் பரப்பளவானது இது அவ்வளவத்தையும் தரும். அதில் ஒரு அரை வட்டம் இல்லாமல் செல்கிறது. சரி, இந்த அரை வட்டத்தின் ஆரையானது இங்கு தரப்பட்டில்லை, ஆனால் இங்கு விட்டம் தரப்பட்டுள்ளது. ஆகவே விட்டம் சமன் 84 சென்டிமீட்டர் என்றால் வட்டத்தின் ஆரை சமன் 42 சென்டிமீட்டர். எங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு வட்டம் ஒன்று எடுத்தால் இதன் மையத்திலிருந்து அதன் பரிதிக்கு உள்ள நீளமானது ஆரையை தரும். அதன் மையத்தினூடாக பரிதியை இணைக்கும் இந்த கோடானது விட்டத்தை தரும். இது விட்டம். ஆகவே விட்டமானது 2 ஆறுகளுக்கு சமனானதாக இருக்கும். அதனை மனதில் வைத்துக்கொண்டு பின் நாங்கள் இந்த கேள்வியை அணுகலாம். முதலில் நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இந்த சரிவகத்தின் பரப்பளவை காணுவோம். சரிவகத்தின் பரப்பளவானது இதன் சமாந்தர பக்கங்களை கூட்ட வேண்டும். கூட்டி அதனை 2ஆல் பிரிக்க வேண்டும். பிரித்து அதனை செங்குத்து உயரத்தால் பெருக்க வேண்டும். இங்கு எங்களுக்கு தெரியும் இது செங்குத்து உயரம் என்று. ஏன்னா இது ஒரு நிலைக்குத்தான கோடு. இது 90 பாகை. ஆகவே எங்களுக்கு இது செங்குத்து உயரத்தால் நாங்கள் பெருக்குவோம் 84 சென்டிமீட்டர். இதிலிருந்து நாங்கள் இதனை கழிக்க வேண்டும் என்றால், இந்த அரை வட்டத்தின் பரப்பளவு, ஒரு முழு வட்டத்தின் பரப்பளவு என்றால் πr வர்க்கம். ஒரு அரை வட்டத்தின் பரப்பளவு என்றால் அதனை எங்களுக்கு 360 மேல் 180 என எழுதலாம். அதாவது இதனை சுருக்கினால் 1 கீழ் 2 என பெறப்படும். அதாவது முழு வட்டத்தின் பரப்பளவின் அரை பங்கு. தற்பொழுது இதை பிரதியிட்டு சுருக்குவோம். 9ஐயும் 5ஐயும் கூட்டினால் 24 என பெறப்படும். 24ஐ 2ஆக பிரித்தால் 12 தர 84. பின் இந்த πr வர்க்கத்தை பிரதியிடுவோம். πக்கு 22 கீழ் 7. ஆறுக்கு இது விட்டம் தரப்பட்டுள்ளது. அதன் ஆரையானது 42 சென்டிமீட்டர். ஆகவே 42 வர்க்கம், ஆகவே 6 வர்க்கம் தர அரை பங்கு. அதாவது இதனை எங்களுக்கு இறுதியாக என்ன செய்யலாம் என்றால், இந்த 2ஐயும் இங்குள்ள 22ஐயும் வெட்டலாம். அவை 11க்கு 1 என பெறப்படும். ஆக இறுதியில் 12 தர 84 என்பதை பெருக்கி பின் அதிலிருந்து இங்கு 11 கீழ் 7 தர 42 வர்க்கம். ஆகவே இதனை நாங்கள் தீர்ப்பதன் மூலம் பெறப்படும் விடையானது சென்டிமீட்டர் வர்க்கத்தில் வரும். அது இந்த சாய் சதுரத்தின் இந்த நிழற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவை தரும்.